வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம்னா, நல்லா கவனிங்க. இந்தியாவின் மினி சுவிட்சர்லாந்துகள், அதாவது சுவிட்சர்லாந்து நாட்டை போலவே உள்ள பகுதிகள் என்னென்ன இந்தியாவில் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் காஷ்மீர், அடுத்தது சோப்தா, உத்தரகாண்டில் உள்ள சோப்தா, அடுத்து உத்தரகாண்டில் உள்ள அவுலி, அடுத்து இமாச்சல பிரதேசத்தில் உள்ள பரேட் பள்ளத்தாக்கு, அடுத்து சிக்கிமில் உள்ள யும்தாங் பள்ளத்தாக்கு, அடுத்து உத்தரகாண்டில் உள்ள முன்சியாரி பள்ளத்தாக்கு, அடுத்து இமாச்சல பிரதேசத்தில் உள்ள கஜ்ஜியார். இதெல்லாம் அதாவது சுவிட்சர்லாந்து நாட்டை போலவே உள்ள இந்தியாவின் பகுதிகள். இப்போ சுவிட்சர்லாந்து என்னது? இயற்கை அழகும் மனதை உடலையும் சில்லிட வைக்கும் குளிர்ச்சியான காலநிலையும் தான் நினைவுக்கு வரும். ஏன்னா அங்கு வெப்பமோ குளிரோ எதுவானாலும் இதமான காலநிலையை கொண்டிருக்கும். அத்தகைய சூழல் கொண்ட இடங்களும் இந்தியாவில் இருக்கத்தான் செய்கின்றன. அதை நம்ம முன்பு பார்த்த என்னென்னு, பசுமையான புல்வெளிகள், பனிமூடிய சிகரங்கள், அதே மாதிரி அமைதியான சுற்றுப்புறங்கள் என அந்த இடங்கள் சுவிட்சர்லாந்து நாட்டை போலவே காட்சியளிக்கின்றன. அப்படி சுவிட்சர்லாந்தை நினைவுபடுத்தும் இயற்கை எழில் கொஞ்சும் இடங்கள். காஷ்மீரில் பாருங்க என்னென்ன இருக்குது? தால் ஏரி, பசுமை பள்ளத்தாக்குகள், பனிமூடிய மலை சிகரங்களுடன் இயற்கை அழகையும் ஒப்பிட்டு பார்த்தால் காஷ்மீர் சுவிட்சர்லாந்துக்கு கடும் போட்டியை அளிக்கக்கூடியது. அடுத்தது சுவிட்சர்லாந்தின் வெப்பநிலை எப்படி இருக்கும்? அதாவது ஜனவரியிலிருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா -2 டிகிரி முதல் 7 டிகிரி செல்சியஸ் வரையிலும், அதே மாதிரி மார்ச்லேருந்து மே மாதம் வரை பார்த்தீங்கன்னா வசந்த காலத்திலும், செப்டம்பர் முதல் நவம்பர் வரையிலான இலையுதிர் காலத்திலும் பகல் நேர வெப்பநிலை 8 டிகிரி முதல் 15 டிகிரி செல்சியஸ் வரையிலும், அதே ஜூலை முதல் ஆகஸ்ட் வரையிலான காலகட்டங்களில் பகல் நேரம் 18லிருந்து 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. கோடை காலங்களில் கூட 30 டிகிரி தான் நிலவும். அதனால தான் சுவிட்சர்லாந்து ரொம்ப குளுமையான பிரதேசம்னு சொல்கிறோம். இப்போ உத்தரகாண்டில் உள்ள சோப்தா, பெரும்பாலும் இந்த சோப்தா பகுதி என்னன்னு சொல்லுவாங்க? மினி சுவிட்சர்லாந்து என்று அழைப்பர். மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் பகுதி எது? உத்தரகாண்டில் உள்ள சோப்தா. பசுமையான ஆல்பைன் புல்வெளிகள் மற்றும் பனிமூடிய சிகரங்களுடன் சூழப்பட்ட பிரதேசம். இதனை மறைக்கப்பட்ட ரத்தினமாக வர்ணிப்பார்கள். அடுத்து யும்தாங் பள்ளத்தாக்கு எங்க இருக்குது? சிக்கிம் மாநிலத்தில். சுவிட்சர்லாந்தை ஓரளவு பிரதிபலிக்கும் அளவுக்கு இந்த அல்பைன் மலர்கள் சூழ்ந்து காணப்படும் மற்றொரு அழகான பிரதேசம்தான் இது. பனிமூடிய சிகரங்கள் மற்றும் வெந்நீர் ஊற்றுகள் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய, குறிப்பாக இயற்கை ஆர்வலர்களுக்கும் இமயமலையின் அமைதியை விரும்புபவர்களுக்கும் ஏற்ற இடம்தான் இந்த யும்தாங் பள்ளத்தாக்கு. இந்த இடத்தின் பின்னணியில் உள்ள மலைகள் சுவிட்சர்லாந்தில் இருப்பதைப் போலவே உணர்வை ஏற்படுத்தும். யும்தாங் பள்ளத்தாக்கு. அடுத்து உத்தரகாண்டில் உள்ள அவுலி பகுதி. கர்வால் இமயமலையில் அமைந்துள்ள அவுலி
பனிச்சறுக்கு விளையாட்டுக்கு பிரபலமானது. அப்போ அவுளிங்கிறது என்னது? பனிச்சறுக்கு விளையாட்டுக்கு ஏற்ற இடம்தான் அவுளி. இந்த இடம் அதாவது பனிச்சறுக்கு பிரியர்களின் சொர்க்கமாகவே கருதப்படுகிறது. குளிர்காலத்தில் பார்க்க வேண்டிய சிறந்த இடங்களில் இந்த அவுளியும் ஒன்று. இது எங்க இருக்குது? உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ளது. அடுத்து அதே உத்தரகாண்டில் முன்சியாரி என்ற பகுதி உள்ளது. அதாவது இது பித்தோராகர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் மற்றொரு ரத்தினமாகவே வர்ணிக்கப்படுகிறது இந்த முன்சியாரி. பஞ்சசூலி சிகரங்கள், நல்லா வச்சுங்க, பஞ்சசூலி சிகரங்கள் மற்றும் பனிப்பாறைகளின் அற்புத காட்சிகளை வழங்கக்கூடிய இடம் இது. இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் மலையேற்றம் செய்பவர்களுக்கு ஏற்ற இடமாக இந்த முன்சியாரி திகழ்கிறது. அதாவது என்னன்னா, சுற்றுலா செல்லக்கூடிய பயணிகள் இந்த மாதிரியான வழங்கக்கூடிய ஒவ்வொரு கட்டுரையும் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்க நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்தது பரோட் பள்ளத்தாக்கு எங்க இருக்குது? இமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ளது பரோட் பள்ளத்தாக்கு. பசுமையான மலைகள், உயரமான பைன் மரங்கள் என சுவிட்சர்லாந்தை போன்ற நிலப்பரப்பை கொண்டிருக்கிறது இந்த பரேட் பள்ளத்தாக்கு. சாகச பயணங்களில் ஆர்வமுள்ள சுற்றுலா பயணிகள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம்தான் இந்த பரோட் பள்ளத்தாக்கு. அடுத்தது இமாச்சல பிரதேசத்தில் உள்ள மற்றும் ஒரு சுற்றுலா பகுதி கஜ்ஜியார். நல்லா வச்சுங்க, கஜ்ஜியார். பசுமையான புல்வெளிகள், அடர்ந்த காடுகள் என பிரமிக்க வைக்கும் இயற்கை அழகுடன் காட்சியளிக்கும் இடம்தான் இந்த கஜ்ஜியார். இந்தியாவின் குட்டி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுகிறது இந்த கஜ்ஜியார். புரிஞ்சுங்களா? மினி சுவிட்சர்லாந்து என்னன்னா உத்தரகாண்டில் உள்ள சோப்தா. அதே குட்டி சுவிட்சர்லாந்துன்னு கேட்டால் இந்தியாவின் குட்டி சுவிட்சர்லாந்து எந்த இடம்னா கஜ்ஜியார், இமாச்சல பிரதேசத்தில் உள்ளது. இப்போ ஜெனரல் நாலேஜ் படிக்கிறவங்க கூட இந்த மாதிரியான முக்கியமான குறிப்புகளை எடுத்து வச்சுக்கலாம். இந்த கஜ்ஜியார் குதிரை சவாரி செய்தபடி இயற்கை அழகை ரசிப்பது அலாதி ஆனந்தத்தை கொடுக்கும். நடைபயணமாகவும் சுற்றி வரலாம். சோர்வை உணராத அளவுக்கு அங்கு நிலவும் காலநிலை அமைந்திருக்கும். அதாவது வெப்பநிலை பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் கூட 30 டிகிரிக்கு குறைவாக தான் இருக்கும். இப்போ நாம் இந்த காணொளி வகையில் நாம் பார்த்தது இந்தியாவின் மினி சுவிட்சர்லாந்துகள், சுவிட்சர்லாந்தை போலவே காணப்படும் சில பகுதிகளை பார்த்தோம். என்னென்னது பாருங்க, ஜம்மு காஷ்மீர் முழுசுமே. அடுத்து சிக்கிமில் உள்ள யும்தாங் பள்ளத்தாக்கு. அடுத்தது சோப்தா உத்தரகாண்ட். அடுத்தது முன்சியாரி உத்தரகாண்ட், அவுளி உத்தரகாண்ட். அதே மாதிரி இமாச்சல பிரதேசத்தில் உள்ள பரோட் பள்ளத்தாக்கு, கஜ்ஜியார். இதெல்லாமே சுவிட்சர்லாந்து நாட்டை போலவே இருக்கும் பகுதிகள் தான் நம்ம இந்தியாவில் உள்ளது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது முக்கியமா சுற்றுலா பிரியர்களுக்கு இந்த காணொளியை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.